இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள். இன்றும் அற்புதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். வருகின்ற
கத்துக்குள் அன்பார்ந்தவர்களே, கடைசி நாளில் வாழ்கிறேன்னா ஒரு நாள் என்ன செய்யணும், தெளிந்தவர்களா இருந்து செவம் பண்றதுக்கு ஜாக்கிரதை இருக்கணும். கர்த்தர் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டே வருகிறது. பாருங்க, எங்க பார்த்தாலும் பாருங்க, சின்ன பிள்ளைல கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, எங்க பார்த்தாலும் பாருங்க ஆபத்துகள், விபத்துகள், கொள்ளை நோய்கள். எங்க பார்த்தாலும் மழை நிறைய இடத்துல பெஞ்சு தண்ணீரால வெள்ளம். சில இடங்களை பாருங்க மழை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம். வாசிக்க கேட்போமா? 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். பாத்தீங்களா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. நீங்களே பார்த்திருப்பீங்க, நம்ம காலங்கள்ல இப்படி பிள்ளைகளை திருடிட்டு போய் கொள்றதோ, பணத்துக்காக குழந்தைகளை கொண்டு விடுறாங்க. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளை கற்பழிச்சுறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிறையதை குறிக்குது, கடைசி காலத்தை குறிக்கிறது. ஜனங்களுக்கு அன்பு இல்லை, ஜனங்களுக்கு அன்பே கிடையாது. காட்டு மரம் தனமா உலகத்துல மக்கள் சீவித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிடுச்சு. என்ன செய்யணும், செவம் பண்றதுக்கு ஜாக்கிரதை இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, தெளிந்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி. ஏன்னா நம்ம தெளிந்த புத்தின்னு வச்சுக்கோங்க, குழம்பிட்டே வச்சுக்கோங்களேன், செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு அழகா சொல்லி வைத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். குழம்பிட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது, சோர்ந்து போன ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம எப்போதும் தெளிந்தவர்களா இருக்கணும். முதலாவதாக 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் கேட்போமா? ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளா இருந்து. என்னன்னா, உட்கார்ந்துருப்போம், எண்ணம் எங்க சரிக்கா போயிரும், இங்கதான் உட்கார்ந்துருப்போம், தண்டனை இங்கெங்கோ எண்ணங்கள் சேர்த்துரும். அதனால நான் கர்த்தர் வேதம் சொல்லுது, மனதை என்ன செய்யுமா, மனது நிறைய கட்டிக்கொண்டு. எப்படி கட்ட முடியும்? மனதினை கட்டுறதுக்கு நம்ம கயிறை வச்சு கட்ட முடியும்? இல்ல. அதனால எதை வச்சு கட்டணுமா? பரிசுத்த பவுல் அழகா எழுதுறாரு. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதுக்கு கேட்போமா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சை அறையில கட்டிருக்கணும். எந்த அறையில? மனதின் அறையில கட்டணும். சத்தியம் எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. தேவனுடைய வசனத்தை வச்சுதான் நம்ம மனதில் செய்ய முடியும். நம்ம மனதில் நிறைய கட்ட முடியும். இல்ல, இது ஏஸ்பாக் பிடிக்காது, எனக்கு வேண்டாம், சிந்தனைகள் வேண்டாம், ஏஸ்பாக் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை வச்சுதான் நம்ம மனதை கட்ட முடியும். அது கட்டது வேதம் தான் நமக்கு எப்படி இருக்குதான். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். வச்சு கேட்போமா? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏதோ வாசிக்கிறது இல்லை, எதை வாசிச்சுட்டு விட்டுறது இல்லை, ஏதோ நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சி கேட்டு விட்டுறக்கூடாது இல்லையா? அது என்ன செய்யணும், வசனத்தை கவனமா இருப்பதுதான் நலமா இருக்கும். ஒவ்வொரு வசனத்தை நம்ம கேட்கும் போது வசனத்துல கவனம் நமக்கு வேணும். அந்த வசனத்தை கவனித்து நம்ம இதயத்துல பதித்து வைத்துக்கணும். அதை நம்ம தியானிக்கணும். வசனம் தான் என்ன செய்யுதான், இருள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கா இருக்குதான். அந்த வசனத்தினால நம்ம மனசை கட்ட முடியும். அப்பதான் நம்ம தெளிந்தவர்களா இருக்க முடியும். நம்ம இங்க உட்கார்ந்து இப்ப எண்ணெய் எங்கெங்கயோ செதறிட்டு இருக்கோம்.
என்ன எங்கெங்கயோ அப்படியே சிந்தனை அப்படியே எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா பிரசங்கி புஸ்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 17 வசனம், சகல எண்ணங்களையும் செய்களையும் நினைச்சிடாங்க கர்த்தர் நாய்ந்திருக்கும் காலம் இருக்கிறபடியான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம அதனால நம்ம மனசை என்ன செய்யணும்? வசனமாகி வசனத்தை சத்தியமாகி வசனத்தை கொண்டு அந்த மனசை கட்டணும். 2வதாக பார்க்கிறோம் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், 7, 8 வாசிக்க கேட்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. உங்க கவலை எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வச்சிடணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. தெளிந்த புத்தியுள்ள இருங்க. கவலையில ஆண்டுட்டு வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ள இருங்க. ஏன்னா கவலைப்பட்டு என்ன செய்ய முடியாது, நமக்குள்ள தெளிந்த புத்தி வராது. ஐயோ இதை எப்படி செய்யறது, அதை எப்படி செய்யறது, இதுக்கு வேலைக்கு என்ன செய்யறது, ஏன் பிள்ளைகள் படிக்கலையே, இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெளிந்த புத்தி வராது. கர்த்தர் எடுத்து சொல்றாரு, உங்க கவலையில அவர் விசாரிக்கிறாரு அப்படின்னால அவர்கிட்ட ஏற்பாடு எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம கவலையெல்லாம் ஏற்பாடு சொல்லிடலாம். சரியா? கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம நம்ம என்ன செய்யலாம்? தெளிந்த புத்தியில இருக்கணும். ஏன்னா கர்த்தர் வருக மிக மிக சமயமா இருக்கு. நம்ம தெளிந்த புத்தியில தான் செவிக்க முடியும். சரியா? கவலைப்படாதீங்க. உங்க கவலையெல்லாம் ஆண்டுட்டு ஒப்படைச்சிருங்க. நம்ம அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. நீதிமொழி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம் அதுக்கு கேட்போமா? மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். பாத்தீங்களா? நம்ம கவலை எந்த அளவுக்கு படுறோமோ இருதயத்தை ஒடுக்கிறது. நமக்கு முன்னேறவே முடியாது. வியாதிகள் சொல்றாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க? கவலைப்பட்டீங்களா? சுகர், கவலைப்பட்டீங்களா? பிபி அதிகமாயிடுச்சு, ஹார்ட் பலவீனாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கருத்து சொல்லி மனிதனுடைய கவலை இருதயத்தை ஒடிக்கிறமா. அதை ஆண்டு சொன்னாரு. நமக்கு என்ன அழகா சொல்லி வச்சிருக்காரு இல்லையா? அவர் விசாரிக்கிற ஆடப்படினா உங்களை கவலையில அவர் மேல வச்சிருங்க. நீங்க என்ன செய்யுங்க? தெளிந்த புத்தியில இருங்க. தெளிந்த புத்தி இருந்தா தான் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும், நம்மளுக்கு பேசுறது கவனிக்க முடியும், வசனம் வாசித்தா நமக்கு புரியும். நீங்க கவலைப்பட்டே வாசிங்க, என்ன வாசிங்கன்னா உங்களுக்கு புரியாது. வாசிட்டே இருக்கீங்க, ஆனா என்ன வாசிக்கணும் உங்களுக்கு புரியாது. தெளிந்த புத்தியோடு பைபிள் வாசித்து பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். லூக்கான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்போமா? பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் பிரபஞ்சத்திற்குரிய இந்த உலகத்தின் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார். பாத்தீங்களா? கவலைப்படும்போது என்ன செய்யாது? பலன் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையை நடக்க முடியாது. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? பலன் கொடுக்க முடியாது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். அருமையான சகோதர சகோதரியை நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிந்த புத்தியில இருக்க வேண்டும். 3வதாக நம்ம நேரத்தில் வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் கேட்போமா? சத்தியத்திற்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு. என்ன சொல்றது? சும்மா கூட மன தெளிவு, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ள சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா சத்தியத்துக்கு என்ன செஞ்சிருவாங்களா? செவிய விளக்கும் காலம். அது நிறைய பேர் பாருங்க, இப்ப எல்லாம் பார்த்தா என்ன சொல்றாங்க? சத்தியத்தை யார் கேட்கிறா? எங்க கதை சொல்ல மாட்டாங்களா, அதை சொல்ல மாட்டாங்களா? சேனல் ஓடிக்கொண்டு இருக்காங்க. சத்தியத்துக்கு செவி விளக்குற காலம். கர்த்தர் வேதம் சொல்லுது, சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கவனிக்க மாட்டாங்க, சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்கன்னு வேதம் சொல்லி வச்சிருக்குது. நீங்க 59 அதிகாரத்துல ஏசாயா 59 வாசி பார்த்தீங்கன்னு தெரியும். அதனால என்ன செய்யும்? சத்தியத்துக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். சத்தியத்துக்கு செவி விளக்கவே கூடாது. கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலும் செய்யும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளனாயிரு. நம்ம எல்லாவற்றிலும் மன தெளிவுல இருந்தா தான் ஆண்டு வருகை நம்ம புரிந்து அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்க. பாத்தீங்களா? அருமையான சகோதரியை நீங்க நல்ல வசனத்தை கவனிக்கணும். நீங்க எங்க போனாலும் சரி, கன்வென்ஷன் போனாலும் சரி, நீங்க சர்ச்சை போனாலும் சரி,
நீங்க முடியும் மாறுபாடான உபதேசத்துக்கு நம்ம விலக முடியும். கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் மாறுபாடான உபதேசங்கள், எங்க பார்த்தாலும் பைபிளே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதற்குள்ளாக நினைக்கணும், பைபிள் வாசித்து நிறுவத்துல வசனத்தை பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாறுபாடான உபதேசத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் ஒரு நாள் கூட கொடுக்கவே கூடாது. அருமையான சகோதரி, அன்புள்ள சகோதரனே சகோதரியே, கோவித்துக் கொள்ளாதீங்க. வசனத்தை அதிகமா வாசிங்க, சரியா? வசனத்தை வாசித்து உங்க இதயத்தில் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைத்துக் கொள்ளணும், சரியா? கோவித்துக் கொள்ளாதீங்க. நிறைய பைபிள் வாசிங்க. நான் இருக்கிறப்ப பைபிள் அதிகமா வாசிங்க. வாசித்தா தான் இந்த மாறுபாடான உபதேசத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். 4வதாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். மற்றவங்க தூங்குறது போல, மற்றவங்க தன்னை மறந்து எத்தனையோ நிலைமையிலிருந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம தூங்கக்கூடாது. அதனால நினைக்கிறேன், விழித்துக்கொண்டு என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். விழிப்பு தேவை, கொஞ்சம் தூங்கணும். தூங்கிட்டு என்ன செய்யணும், விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். எப்படி தெளிந்தவர்களா இருக்க முடியும்? எப்ப அந்த தூக்கம் வரும் பாருங்க. லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 45வது வசனம். அவர் ஜெபம் பண்ணி விழித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. பாத்தீங்களா, துக்கம் வந்துருச்சுன்னா தூக்கம் நிச்சயமா வரும். சீசர்கள் பாருங்க, ஆண்டவர் கூட இருந்த சீசர்கள் தான். அவங்க துக்கமா இருந்ததுனால, ஐயோ யாப்பா நம்ம கூட இருந்தாரு, இன்னைக்கு நம்ம விட்டு போயிட்டாரு, போறாரு, நம்ம எப்படி வாழ்வோம், அவரை நம்பிதானே வேலையெல்லாம் விட்டு வந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க என்னச்சு, ஆண்ட சொல்ற 1 மணி நேரமா விழிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவங்கள விழிச்சிருக்க முடியல. அருமையான சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நமக்கு எப்போ தூக்கம் ஆரம்பிச்சோன்னா, நம்ம உள்ளத்துல அளவுக்கு மீறி துக்கம் வரும்போது நமக்கு தூக்கம் வரும். நம்ம துக்கத்துக்கு இடம் கொடுக்காதபடி நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் மனதில் பாரத்தை எடுத்து போடுங்க, கவலை எடுத்து போடுங்க நம்ம கேட்க வேண்டும். 5வதாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம் கேட்போமா? நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. ஆமாரிமானவர்களே, நம்ம பாவம் செய்யும் போது நம்ம எல்லாம் நினைக்க முடியாது, நம்ம தெளிந்தவர்களா இருக்க முடியாது. குழப்பம் வந்து பார்த்தீங்களா, ஐயோ தேனுக்குறோம் பாவம் செஞ்சுட்டுவேன்னு சொல்லி நமக்கு ஒரு குழப்பம் வரும். எதெல்லாம் பாவனிச்சுன்னா அதை மட்டும் பார்ப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. பாத்தீங்களா, நம்ம வேற இல்ல, சொற்கள் மிகுதியும் சும்மா பேசிட்டே இருந்து வச்சுக்கோங்க. நம்ம நீ நல்லா இருக்கேன்னு கேட்போம், நல்லா இருக்கேன்னு கேட்டு கடைசியில் நினைச்சிருவோம், மற்றவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாமல் போகாது. அதனால சரி, பாவம் செய்யும்போது நம்ம தெளிந்தவர்களா இருக்க முடியாது. நம்ம பாவம் செய்யாதபடிக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரம் இல்ல, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பயமுள்ளாவை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தினாவே கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டு கேட்போம். ஆண்டவரே எனக்கு பயமுள்ளாவை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தினாவை கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்போம். நம்ம தெளிந்தவர்களா இருந்தா தான் கர்த்தர் வருகைக்கு நம்ம போக முடியும். அதனால ஒவ்வொரு நாள் கேட்போம், ஆண்டவரை தெளிந்த புத்தினாவியை தாங்க ஆண்டவரை சொல்லி கேட்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், சமானத்தை சந்தோஷத்தையும் கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம், தெளிந்த புத்தி உலக இருக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்க சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டு வருது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவரே. பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அமை சோத்திரம் கவலைப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. தேவாதி தேவனை நாங்கள் பிள்ளைகள் தூங்குறது போல் நாங்கள் தூங்காது இருக்க உதவி செய்யுங்க. வசனம் ஆண்டவரே இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கை போல் வசனத்தை கவனித்து எங்கள் வீரத்தில் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீ இறங்குமப்பா, இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விளத்தில் ஆய்வு செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொரு மணி தேவையான ஆவியானவர் இறங்க முடியாது ஜெபிக்கிறோம். பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அமை துதிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்கப்பா.
இயேசுவே உங்களுடைய வல்லமை மகத்துவத்தை அவங்க உணரத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை தந்திர வேண்டுமா கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வியாதி சுகமாக்கும் ஆண்டவரே, நோயில குணமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதி சுகமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதி சுகமாக்குங்க. ஐயாமை துதிக்கிறோம். கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்கப்பா ஏசப்பா. சுகமாக்குங்க. இப்ப இருக்கிற எத்தனையோ காய்ச்சல் ஆண்டவரே, இந்த காய்ச்சலிருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண்ட தேவனுடைய வல்லமை இறங்குவதாக ஏசப்பா. ஆண்டவரே, கண் பார்வை இல்லாம இருந்தாலும் கூட சுகமாக்க முடியும். நீங்க சொன்னீங்க தானே ஏசப்பா, இதுவும் மாம்சமான யாருக்கும் தேவனை கத்த என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டோ என்று சொன்னீங்களே. அவங்களை சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. நீங்க ஆராய்ந்து பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையா. ஒவ்வொரு கண்ணீரை சுடுங்க, வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க சப்பா. உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரை. இந்த அருமையான நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவரையும் பெரியோர் சிறியோர் வாலிப சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க அப்பா. நீ நோக்கி நாங்கள் கெஞ்சிக்கிறோம் அப்பா. கடனால தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, கடன் ஒளிந்து போட்டு சுவாமி, கஷ்டங்கள் நீங்கி போட்டு ஆண்டவரை அப்பாமை துதிக்கிறோம். வட்டி கடன் எவ்வளவு நாள் ஆண்டவர் வட்டி கடன் வைக்கப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களப்பா. வட்டி கடன் நாங்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீர்லேருந்து விடுதலை செய்யுங்க, பிரச்சனைந்து விடுதலை செய்யுங்கப்பா. சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தை குடியை பார்ப்பது வெறுப்பை தாரு, குடிக்காவடி மாத்துங்க ஏசப்பா. நீங்க தான் மாற்ற முடியும் ஆண்டவரை. ஐயாமை துதிக்கிறோம். நீங்க சொன்னீங்களப்பா, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து விசுவாசி அப்புறம் நீயும் வீட்டார் ரட்சிப்படும் சொன்னீரே அப்பா. ஒருத்தர் 2 பேர் ரட்சிப்பட்டிருக்கலாம்ப்பா, குடும்பமே ரட்சிப்புல வரத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளம் செய்யுங்க. வீடுதார் மக்களுக்கு சொந்த வீடை கொடுங்க ஆண்டவரே அப்பா. சொந்த வீடை கொடுங்க. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கஷ்டப்படும் மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. ஒரு குடும்பம் கூட டைவர்ஸ் ஆகக்கூடப்பா. எங்க பார்த்தாலும் குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகி கொண்டு இருக்குதப்பா. இந்த சூழ்நிலையின் தகப்பன் மாற்றுவீராக ஆண்டவரே அப்பா. பிரிந்த குடும்பத்தை இணைக்க முடியாது வீக்கிறோம். தேவை நினைத்து மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் சொன்னீரப்பா. ஒரு குடும்பம் கூட பிரியக்கூடாது ராஜா. பெரிய காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ராஜா. ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, இறங்குங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத சகோதரர்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கு இல்லாத சகோதரி குழந்தை பாய்க்கத்தை தாங்க. வேலையில ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்யுங்க. வேலையை கன்ஃபார்ம் ஆக ஆண்டவரே அப்பா. கேஸ்ல மக்களுக்கு வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் ஏசப்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணிவன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டு விட்டார், கலங்காதீங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் நீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு
அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போதிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் உங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அன்பானவர்களே, இயேசுக்கரம் ஊழியர்கள் நடத்தும் உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் செயின்ட்ஸ் பாரிஷ் ஹாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை அறிந்து கர்த்தர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 5 மொழிகளில் கர்த்தரின் மேலான கிருபையினால் வெளிவருகின்றது. இந்த பத்திரிகை தேவைப்படுவோர் எங்களது முகவரியை அணுகலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம் ஊழியங்கள் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0422233494, மொபைல் எண் 9430780119 மற்றும் 9487026155. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, London Green, South India. Our phone number 0423223694. Our cell number 9443078019 and 9487026155. Our email address aislinkaram@gmail.com. God bless you.